கோட்டக்கூட நடந்த ஃபன் சார் நம்ம ஊர்ல நடந்த ஃபன் சார் விட ரொம்ப பெருசா இருந்தது. சரி சரி கொஞ்சம் வேகமா இருக்கீங்களா? நீங்க ரெண்டு பேரும் வந்து திரும்பி போக லேட் ஆகுது. சீக்கிரமா காட்டி ராத்திரி முழுக்க இந்த காட்டில இருக்க வேண்டியதுதான். சீக்கிரமா வாங்க. காட்டி என்ன பத்தி இருக்க முடியல பார்த்ததே இல்லையே. சரி சொல்லி நம்ம பேசிட்டே வந்தல வயித்துல வந்து போல இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த மாதிரி எனக்கு தோணலையே. அப்படினா நம்ம நிஜமாவே தோஞ்சு போயிட்டோமா? சூரியனும் மறைஞ்சு போயிடுச்சு. இருட்டவோ ஆரம்பிச்சிடுச்சு. இருட்டிடுச்சுனா காட்டுல சிங்கம், புலி, காண்டாமிருகம், காட்டு யானை இது எல்லாமே வருமே. அது மட்டும் இல்ல, அது பூதம் கூட வருமே. அங்க பாருங்க, அங்க தூரத்துல ஏதோ ஒரு வீடு தெரியுது. அதுக்குள்ள லைட் வேற எரியுது. நம்ம அங்க போய் கேட்கலாம். இது ரயில்வே ஸ்டேஷனா? அதுவும் இந்த இடத்துல? உள்ள போய் கேட்டதா தெரியும். அதோட உள்ள இருக்கறவங்க நம்ம டோலக்பூர் போற வழியையும் சொல்லலாம் இல்லையா? அங்க யாரு இருக்காங்க? அங்கிள், உங்களதான். நாங்க இங்க இருந்து டோலக்பூருக்கு எப்படி போறதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? ட்ரெயின்ல ஏறிக்கங்க. ட்ரெயினா? இங்க எனக்கு எந்த ட்ரெயினும் தெரியலையே. சரி அங்கிள், இந்த ட்ரெயின் டோலக்பூர் ஸ்டேஷன்ல நிக்குமா? ட்ரெயின்ல ஏறிக்கங்க. எனக்கு ட்ரெயின்ல பயணம் செய்யணும்னா ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கும். டோலக்பூரும் டோலக்பூரும் ரொம்ப தூரம் இல்ல. எனக்கு தெரிஞ்ச கொஞ்ச நேரத்துல நம்ம டோலக்பூர் போய் சேர்ந்துடுவோம். அதுக்கு என்ன ஸ்டேஷன் வரும் அங்கிள்? உடஞ்ச பிரிட்ஜ். நாம அவர்கிட்ட கேட்ட கேள்வி அவருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சரி வேற யார்கிட்ட கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த ட்ரெயின் எங்க நிக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? ட்ரெயின் உடைஞ்சு போன பிரிட்ஜ் மேல போகும். உடைஞ்ச பிரிட்ஜா? அது டோலக்பூர்ல இருந்து வேற திசையில தானே வருது. அந்த பிரிட்ஜ் உடைஞ்சு போனதுனால தான் அந்த பக்கத்துல ட்ரெயினே போகாது. மொத்தமா மூடிட்டாங்க. ஆனா இந்த பிரிட்ஜ் உடைஞ்சு போயிருந்தா ட்ரெயின் எப்படி அதுக்கு மேல போகும்? ட்ரெயின் உடைஞ்சு போன பிரிட்ஜ் மேல போகும். அங்கிள், அடுத்து எந்த ஸ்டேஷன் வர போகுது? உடஞ்ச பிரிட்ஜ். இவரு முன்னாடி பார்த்தா அதே அங்கிள் தானே? இவர்கிட்ட தான் ராஜு கேள்வி கேட்டா. அவரும் பதில் சொன்னாரு. இவரு அதே அங்கிள் தான். இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இருந்து அந்த பக்கத்துக்கு போயிருந்தாருனா, அப்ப அவர் திரும்பி போகும்போது நாம அவரை பார்க்கலையே. எனக்கு இங்க என்னமோ தப்பு நடக்கிற மாதிரியே தோணுது. எனக்கும் தான். அதோட நம்ம எல்லாம் ட்ரெயின்ல ஏறி நிறைய நேரம் ஆகுது. இன்னும் நம்ம ஸ்டேஷனே வரலையே. ட்ரெயின்ல இருந்து இறங்குறது நமக்கு நல்லது. ட்ரெயின் நிறுத்தறதுக்கான செயின் எங்க இருக்குன்னு பாப்போம். ஒரு தடவை நீங்க இந்த ட்ரெயின்ல ஏறிட்டீங்கன்னா அப்புறம் உங்களால இறங்கவே முடியாது. இத பாருங்க, ட்ரெயினை நிறுத்தியே ஆகணும். ட்ரெயின் நிக்கவே நிக்காது. ட்ரெயின் உடைஞ்சு போன பிரிட்ஜ் மேல போகும். ஆனா நாங்க இங்க தானே இறங்கணும். ஒரு தடவை இந்த ட்ரெயின்ல ஏறினவங்களால அப்புறம் இறங்கவே முடியாது. ட்ரெயின் நிக்கவே நிக்காது. ட்ரெயின் உடைஞ்சு போன பிரிட்ஜ் மேல போகும். இந்த ட்ரெயின் நிறுத்த செயின் கூட எங்க இருக்குன்னு தெரியலையே. ஏங்க அப்ப இந்த ட்ரெயின் எப்படி நிறுத்துது? அவங்க சொல்ற மாதிரி ட்ரெயின் அந்த உடைஞ்ச பிரிட்ஜ் பக்கமே போச்சுனா நம்ம நேரா இன்ஜின் பக்கம் போயிடலாம். அங்க போனா ட்ரெயின் நிறுத்த வாய்ப்பு இருக்கு இல்லையா? வாங்க போவோம். ட்ரெயின் நிக்கவே நிக்காது. ட்ரெயின் உடைஞ்சு போன பிரிட்ஜ் மேல போகும். ஒரு தடவை இந்த ட்ரெயின்ல மறுபடியும் கீழே இறங்கவே முடியாது. காரியா, ராஜு, நீங்க ரெண்டு பேரும் இன்ஜின் பக்கம் போங்க. இவங்கள நான் தடுக்கிறேன்.